கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற இன்ப நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நாம் தொடர்ச்சியாக கனி கொடாமைக்கான காரணத்தை குறித்து நாம் தியானிக்கிறோம். நேற்றைய தினத்தை நாம் பார்ப்போம், தேவனுடைய எதிர்பார்ப்பு நாம் எப்பொழுதுமே கனி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதை. இன்றைய நாள் பார்க்க வேண்டிய காரியம், நாங்கள் கனி அற்றவர்களாய் இருக்க விடாதபடிக்கு நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து பார்க்கணும். நம்ம எப்பொழுதுமே கனி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் என்று பார்த்தா, அந்த வேதம் சொல்லுகிறது 2 பேதுரு 1 அதிகாரம் 5 தொடக்கம் உள்ள பகுதியை பார்க்கும் பொழுது, இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதையோர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தோட ஞானத்தோட இச்சையடக்கத்தோட பொறுமையோட தேவபக்தியோட சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள். இவைகள் உங்களுக்குள்ளே உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க விட்டாது. ஆமென். நம்மளை எப்பொழுதுமே கனியற்றவர்களாய் இருக்க விடாமல் காக்கிற காரியங்களை குறித்து தான் இங்கே பரிசுத்த பேதுரு பட்டியலிடுகிறார். அங்கே பார்க்கிறோம், ஞானத்தை, விசுவாசத்தை, தைரியத்தை, அங்கால இச்சையடக்கத்தை, பொறுமையை, தேவபக்திய, சகோதர சிநேகத்தை, நாம் அன்பை கூட்டி வழங்கும் போது பெருக பண்ண எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் கனியற்றவர்களாய் இருக்க விடாமல் எப்பொழுது நம்மளை கனி உள்ளவர்களாய் மாற்றப்படணும் என்று பார்க்கிறோம். ஆம்பிரியமானவர்களை நம்ம எப்பொழுதும் கனியற்றவர்களாய் அல்ல, கனி நிறைந்தவர்களாய் காணப்பட வேண்டும். யோவான் 15 அதிகாரத்தில் 5 சொல்லப்படுகிறது, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். அப்ப நம்ம மிகுந்த கனி கொடுக்க வேண்டும் என்றால் நமக்கும் தேவனுக்கும் இடையில் இருக்கிறதான அந்த உறவு 2வது காரியம் பார்ப்போம். அவரோடு நம்மளுக்கு இணைந்து இருக்கிற காரியம். நாம் அவரோடு இணைந்து இருக்கும் பொழுது நாங்கள் மிகுந்த கொடுக்க, சாதாரணமாக கனி கொடுக்கிறவளை மட்டுமல்ல, எங்களோட கெப்பாசிட்டிக்கு மேலாக, அதாவது நாங்கள் கனி கொடுக்க வேண்டிய அளவுக்கு மேலதிகமாக நம்ம மிகுந்த கனிகளை கொடுக்கிறவர்களாய் மாற வேணுமெண்டா படைத்தவரோடு எங்களுக்கு இருக்கிற உறவு, எங்களை உருவாக்கினவர், எங்களை ரட்சித்தவர், அவருடைய வித்தை எங்களுக்கு கொடுத்தவரிடத்துல அந்த இருக்கிற அந்த உறவை நாங்கள் இன்னும் ஆழமாய் கட்டி எழுப்ப வேண்டும். பிரியமானவர்களே, அப்படி நம்ம கட்டி எழுப்ப நிச்சயமாகவே எங்களோட இந்த உறவு என்ன செய்யுமாண்டா அதிக கனி கொடுக்க பண்ணும். அதே மாதிரி 15 அதிகாரம் 8 சொல்கிறது, நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கு சீஷராயிருப்பீர்கள். ஆமென். அப்ப நம்ம மிகுந்த கனிகளை கொடுக்கிறது ஆண்டோடைய விருப்பம். நம்ம மிகுந்த கனிகளை கொடுக்க பிதாவாகிய தேவன் நம்மள மகிமைப்படுவார். அப்பொழுது நம்ம அவருக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு சீஷர்களாக இருப்போம் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இன்றைய நாட்களிலே கர்த்தர்களோட வாழ்க்கையில் எதிர்பார்க்கிற காரியம், நாம கனியற்றவர்களாக இருக்கக்கூடாது. நாம் எப்பொழுதும் கனி கொடுக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள். அவருடைய எதிர்பார்ப்பு நம்ம கனி கொடுக்க வேண்டும். அப்ப தேவனுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றுகிறவர்கள நாம் இருக்க வேண்டுமானால் நாம சாதாரணமாக கனி கொடுக்கிறவர்கள் மாத்திரமல்ல, நம்ம மேலதிகமாக மிகுந்த கனிகளை கொடுக்கிற ஜனங்களாய் மாற வேண்டும் என்பதுதான் தேவனுடைய எதிர்பார்ப்பாக, விருப்பமாக இருக்கிறபடினாலே அவர் எங்களை பாதுகாக்கிற, பராமரிக்கிற, நல்ல கனி கொடுக்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறபடியா அவருடைய கருத்துக்குள்ளங்களை தாழ்த்துவோம். சிருஷ்டிகர் எங்களிடத்திலே மிகுந்த கனிகளை எதிர்பார்க்கிறபடியால் அவரிடத்தில் எங்களை கொடுப்போம். அவரே எங்களை கனி கொடுக்க பண்ணுவார். அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் தாம் ஒருவரும் கொடுத்து தந்தருவாராக. God bless you all.